ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் சேவை 123 சேனல். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, டிஎன்பிசி குரூப் 4க்கான எக்ஸாமுக்கான ரிஜிஸ்டர் நம்பர் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை எப்படி நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணுறது, உங்களுக்கான ரிஜிஸ்டர் நம்பர் வெளியிட்டிருக்காங்க நீங்களே எப்படி பார்க்குறது, அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம தமிழ் சேவை 123 சேனலில் ஃபஸ்ட் டைம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். முதல்ல உங்கள் கூகுள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் டிஎன்பிசி அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதாவது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி இந்த மெயின் வெப்சைட் ஓப்பன் ஆகும். இந்த மெயின் வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இதில் உங்களுக்கு நிரந்தர பதிவு விவரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டாவது ஆப்ஷன். இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். இதில் ஏற்கனவே பதிவு செய்தோன்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை தான் நம்ம கிளிக் பண்ணணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கோம் எக்ஸாமுக்கு, அதனால தான். இதில் உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். உங்களோட யூசர் ஐடி என்னவோ பாஸ்வேர்டை போட்டு கீழே உள்ள கிளியர் பண்ணி சமர்ப்பி ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இந்த டேஷ்போர்டில் நாலாவதாக இருக்குது பார்த்தீங்களா, அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் இதில் நீங்கள் இதுவரை எத்தனை எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறீங்க. இதில் அப்ளை பண்ணவங்களுக்கு உங்களுக்கு ரிஜிஸ்டர் நம்பர்னு உங்களுக்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். இந்த இது வந்து உங்களுக்கு ரிஜிஸ்டர் நம்பர் வந்திருக்கான்னு பாருங்கள். அதாவது நம்ம வந்து கடைசியாக அப்ளை பண்ணது வந்து 7/2025 பண்ணியிருக்கோம் எக்ஸாமுக்கு. அந்த 7/2025 வந்து குரூப் 4க்கு வந்து அப்ளை பண்ணால் அந்த குரூப் 4க்கான ரிஜிஸ்டர் நம்பர் நம்மளுக்கு கடைசியாக கொடுத்துருக்காங்க. நீங்களும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கடைசியாக உங்களுக்கான ரிஜிஸ்டர் நம்பர் வந்திருக்கான்னு. ஏன்னா இந்த ரிஜிஸ்டர் நம்பர் வந்தால் தான் நம்ம எக்ஸாமுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க, ஹால் டிக்கெட்டும் டவுன்லோட் பண்ண முடியும். இந்த ரிஜிஸ்டர் நம்பர் ஹால் டிக்கெட் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, ஹால் டிக்கெட் வந்தால் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஹால் டிக்கெட் வந்து டேஷ்போர்டில் வந்துட்டு டவுன்லோட் ஹால் டிக்கெட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் இதில் உங்களுக்கான எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் வந்து வியூ ஆகும். ஓகேவா, இப்போதைக்கு நமக்கு வந்து வெளியில்லை, இப்போதைக்கு ரிஜிஸ்டர் நம்பர் தான் வெளியிட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் நமக்கான ஹால் டிக்கெட் விடுவாங்க. ஹால் டிக்கெட் தான் நமக்கு எந்த சென்டரில் போட்டிருக்காங்க, எந்த ஊரில் போட்டிருக்காங்க, எல்லாமே அதில் தான் இருக்கும். நமக்கு எக்ஸாம் வந்து என்னைக்கு அப்படின்னா 12/7/2025. ஓகேவா, அந்த இதை எப்படி நம்ம செக் பண்ணுறோம்னா, நம்ம லாக் அவுட் பண்ணுறோம். லாக் அவுட் பண்ணிவிட்டு அறிவிக்க அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனில் நம்ம அப்ளை பண்ண எக்ஸாமுக்கு பக்கத்துலேயே இருக்கும் டேட் ஆஃப் த எக்ஸாம்னு இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி அதை பாருங்கள். இப்போ நம்ம குரூப் 4க்கு தான் அப்ளை பண்ணோம். குரூப் 4க்கு நேராக நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கான எக்ஸாம் டேட் வந்து 12/7/2025 அன்னைக்கு தான் எக்ஸாம். மேக்ஸிமம் நமக்கு வந்து இந்த வாரத்துக்கு ஹால் டிக்கெட் வெளியிட வாய்ப்பு இருக்குது. ஹால் டிக்கெட் வரும் நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா.